தாய்லாந்து நாட்டு எல்லையில் செயல்படும் ஆன்லைன் மோசடி நிறுவனங்களில் பணியமர்த்தப்பட்ட 283 இளைஞர்கள் மீட்கப்பட்டு அவர்கள் தனி விமானம் மூலமாக அழைத்து வரப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளில் கை நிறைய சம்பளத்துடன் வேலை இருப்பதாக ஆசை காட்டி அழைத்துச் செல்லப்படும் இந்திய இளைஞர்களை வேறு நாடுகளுக்கு கொண்டு சென்று சைபர் குற்றங்களில் ஈடுபடும்படி கட்டாயப்படுத்துகின்றனர் என்பது புகார். குறிப்பாக தாய்லாந்து, துபாய், பாங்காக்கில் வேலைவாய்ப்பு இருப்பதாக மூளைச்சலவை செய்து அழைத்து செல்லப்படும் இளைஞர்களை அங்கிருந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளான கம்போடியா, வியட்நாம், லாவோஸுக்கு கடத்தி சென்று சீன கும்பலால் நடத்தப்படும் ஆன்லைன் மோசடி நிறுவனங்களில் பணியமர்த்தப்படுகின்றனர். பண மோசடி, ஆன்லைன் சூதாட்டம், கிரிப்டோ கரன்சி மோசடிகளில் ஈடுபடுத்தப்படுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் கம்போடியா, வியட்நாம், லாவோஸ் ஆகிய நாடுகளில் உள்ள மோசடி நிறுவனங்களில் மட்டும் 2 லட்சம் பேர் வரை பணிபுரிவது ஏற்கனவே எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு மூலம் தெரிய வந்துள்ளது. அவர்களில் இந்தியர்களும் கணிசமான அளவுக்கு இருப்பது தெரிய வந்துள்ளது. கம்போடியாவில் மட்டும் இந்தியாவைச் சேர்ந்த 5000 இளைஞர்கள் பரிதவிப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சமீபத்தில் தாய்லாந்து மற்றும் சீனாவிடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தை அடுத்து தாய்லாந்து எல்லையில் செயல்படும் மோசடி நிறுவனங்களை மூடவும் அங்கு பணிபுரிகிறவர்களை மீட்டு அவரவர் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளது. அதன்படி கடந்த மாதம் 1000க்கும் மேற்பட்ட சீனர்கள் மீட்கப்பட்டு தனி விமானத்தில் அந்த நாட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இதேபோன்று இந்தியா சார்பிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையம் இது தொடர்பான பணிகளில் ஈடுபட்டுள்ளது. அதன்படி மியான்மர், தாய்லாந்து எல்லையில் இயங்கும் மோசடி அழைப்பு மையங்களில் பணிபுரிய கட்டாயப்படுத்தப்பட்ட 283 இந்தியர்கள் மீட்கப்பட்டு அவர்கள் தனி விமானம் மூலமாக திங்கட்கிழமை அழைத்து வரப்பட்டுள்ளனர். இதேபோன்று மற்றொரு விமானப்படை விமானம் மூலமும் இந்தியர்கள் அழைத்து வரப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் உள்ள இந்திய தூதரகங்கள் தாய்லாந்தில் உள்ள மேசோட்டில் இருந்து ஒரு IAF விமானம் மூலம் 283 இந்தியர்களை திருப்பி அனுப்புவதை உறுதி செய்ய உள்ளூர் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்துள்ளன என வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. போலி வேலைவாய்ப்புகளுடன் மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு ஈர்க்கப்பட்ட இந்தியர்களை விடுவித்து திருப்பி அனுப்புவதை உறுதி செய்வதற்கு மத்திய அரசு தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு மக்களை அனுப்புவதில் ஈடுபட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் கும்பல்களை விசாரிக்க தேசிய புலனாய்வு நிறுவனமான NIA மற்றும் மத்திய புலனாய்வு அமைப்பான CBI உள்ளிட்ட பல நிறுவனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. கடந்த நவம்பரில் பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், டெல்லி, மகாராஷ்டிரா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் சந்தேக நபர்களுடன் தொடர்புடைய 22 இடங்களில் சோதனை நடத்தியது. அவர்கள் இந்திய இளைஞர்களை கம்போடியாவுக்கு கடத்துவதில் ஈடுபட்டுள்ள கம்போடியாவைச் சேர்ந்த இந்திய முகவர்களின் துணை முகவர்கள், கூட்டாளிகள் மற்றும் உறவினர்கள் என அடையாளம் காணப்பட்டனர். லாபகரமான மற்றும் முறையான வேலைவாய்ப்பை காட்டி வேலை தேடுபவர்களை கவர்ந்து பின்னர் அவர்களை சைபர் அடிமைத்தனத்தில் ஈடுபட கட்டாயப்படுத்தியது உறுதியானது. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சித்திரவதை செய்யப்பட்டது. ஒத்துழைக்க மறுத்தால் மின்சார அதிர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. லாவோஸ், கம்போடியா மற்றும் பிற இடங்களில் உள்ள கோல்டன் ட்ரையாங்கிள் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் நேர்மையற்ற அழைப்பு மையங்களில் இளைஞர்களை வேலை செய்ய கட்டாயப்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் 5 பேர் மே 2024 கைது செய்யப்பட்டனர். தாய்லாந்து, கம்போடியா மற்றும் வியட்நாமிலிருந்து லாவோஸுக்கு இந்திய இளைஞர்களை சட்டவிரோதமாக எல்லை தாண்டுவதற்கு வசதியாக சர்வதேச எல்லைக்கு அப்பால் செயல்படும் கடத்தல்காரர்களுடன் ஒருங்கிணைந்து அவர்கள் பணியாற்றுவதாக கூறப்படுகிறது. அந்த அழைப்பு மையங்கள் கிரெடிட் கார்டு மோசடி, போலி விண்ணப்பங்களை பயன்படுத்தி கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தல், ஹனி டிராப் போன்ற மோசடிகளை நடத்தி வந்ததாக தெரிய வந்தது. இது தொடர்பாக அந்தந்த மாநிலங்களில் காவல்துறை முதல் தகவல் அறிக்கையையும் பதிவு செய்துள்ளது. வெளிநாட்டு முகவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத், டெல்லி, பஞ்சாப் மற்றும் ஹரியானாவின் பல மாவட்டங்களில் தீவிரமாக இருந்தனர். இந்த கும்பல்கள் இந்தியாவின் பிற பகுதிகளிலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கம்போடியா, வியட்நாம் மற்றும் லாவோஸ் போன்ற நாடுகளிலும் உள்ள செயல்பாட்டாளர்களுடன் தொடர்பில் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையில் லாவோஸில் உள்ள இந்திய தூதரகம் 400க்கும் மேற்பட்ட இந்தியர்களை ஏற்கனவே மீட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.